ஒருத்தன் ஒரு 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 விவசாயி ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்காருங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் இந்த விறகு வெட்டி அன்றாடு விறகு வெட்டி ரெண்டு ரெண்டு மூணு குழந்தைங்க அவர் மனைவி அன்றாடு விறகு வெட்ட வேண்டியது, அதை விற்க வேண்டியது, சாயங்காலம் அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது, இருக்க வேண்டியது, மறுபடியும் கட்டி சோத்தை கட்டிட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு இருக்க வேண்டியது. மழை பெய்யுதுங்க. மழை பெய்யுது, வீடு பூரா நனைஞ்சாச்சு. நைட்டு படுக்க முடியல. என்ன பண்ணுவீங்க? காட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு வீடு, என்ன பண்ணுவீங்க? பூரா நனைஞ்சாச்சு, மழை தண்ணி நிற்கிது, 4 பேர் 5 பேர் இருக்கு குடும்பத்தில். அப்படி எந்த கவுடு சூது எந்த உடைய இதுவும் இல்லாமல் இருக்கார். எந்த தீய பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. மனைவி தவிர யாருக்கும் தெரியாது, கடவுள் தான். போகும்போது கடவுள் கும்பிட்டு போவார் விறகு வெட்டுறதுக்கு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு கடவுள் பாருங்கள் ஒரு அனுகரத்தை கொடுக்குறாரு. மழையில் நினைஞ்சோன்னு அடுத்த நாள் அவருக்கு அங்கேயும் குறிப்பாக அடுத்த நாள் ஒரு நினப்பு வந்துடுது, நம்ம ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு. வீடு கட்ட பணம் காசு என்ன பண்ணுறாருங்க, அவர் வீட்டுக்கு சுற்றி அவருக்கு சொந்தமான மரங்கள் நிறையா இருக்குது. வேப்ப மரம், அந்த மரம், இந்த மரம், பூரா வேப்ப மரத்தை வெட்டி எடுக்கிறார். வெட்டி எடுத்து கொஞ்சோண்டு நிலத்தை எல்லாம் போக்கியத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு ஒத்தி வச்சு, கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்குது அவருக்கு. அதுக்கு இப்போ கல்லங்காடு அதை பத்திரத்தை கொண்டு போய் எடுத்து காசை வாங்கி கொஞ்சம் அந்த மரத்தைகளை பூரா அறுக்கிறார். மரக்கடையில் கொண்டு போய் எல்லாம் அறுத்து நிலவு, கதவு, ஜன்னல் எல்லாம் செய்கிறார். பூரா வேப்ப மரத்துலேயே செஞ்சு ஆள் விட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு பெட்ரூம், ஒரு ஆள், ஒரு கிச்சன், பாத்ரூம், லெட்டின், இது மாதிரி அடித்தாச்சு. அடித்து பூரா வேப்ப மரத்துலேயும் வீட்டை கட்டி போடுறாருங்க. என்னங்க, வேப்ப மரத்துலேயும் வீட்டை கட்டி எல்லாம் பண்ணி கதவு நில பூரா வேப்ப மரம் கம்ப்ளீட்டாக. ஒரு குச்சி வேறு குச்சி இல்லைங்க, பூரா வேப்ப மரம். உள்ளுக்குள்ளே புலோரெல்லாம் போட்டு கேட்டு அன்னைக்கு நைட்டு பாலெல்லாம் காய்ச்சிட்டு தூங்குறாங்க. இப்போ கடவுள் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப ஒரு கருணை வந்து அவர் சொல்கிறாரு. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நைட்டு இந்த மூட்டை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, இறைவன் எடுத்த தூதுவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொட்டுட்டான்னு கேட்குறாரு. மேலே கூரை மேலே உட்காந்துட்டு இவர் பயந்துக்கிறார். கொட்டான்னு பேய் விசாசம் இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிறார். பயக்கும்போது வெளியே வந்துடுறாங்க குடும்பமே. அடுத்த நாளும் படுக்கும்போது போடுட்டான்னு கேட்குறாரு. அப்பவும் பயந்துக்கிறார். பாய்ந்தோடனே என்னாச்சு, ஒரு சின்ன பையன், அவருடைய பையன், கடவுளை அந்த பையனோட ரூபத்தில் வந்து கடவுள் பூந்துட்டார். பூந்து அந்த பையன், பா எதுக்குப்பா இதுக்கெல்லாம் பயந்துக்கிறான், என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாப்பா. என்னங்க 10 வயசு பையன், அவன் என்னத்தான் போடுறான் பார்த்து போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரட்டுப்பா. அதே மாதிரி கொட்டுறா பார்க்கலாம் நானாம் அந்த பையன். அப்புறம் இவரும் சேர்ந்து கொட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு கொட்டுனுங்க. வீடு நிறையாங்க, வைரம், வைடோரியா, பணம், தங்கம், காசு, வீடு நிறைய கொட்டியாச்சுங்க. என்ன சொல்லுவீங்க? அப்போ அவர் நைட்டு அதை பார்த்துட்டு பேராசையே வரலைங்க அவருக்கு. இவ்வளவு இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஊர் பூராமே, மட்டச்சாலை பூராமே பூரா காரை வீட்டு பண்ணி விட்டாருங்க. இந்த பணத்தில் எல்லாத்துக்கும் காரை வீடு, எல்லாத்துக்கும் ஃபேக்ட்ரி, எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு. அந்த நாட்டு அந்த ஊருடைய ராஜா ஏறாருங்க. என்ன இறைவனோட செயல் பார்த்தீங்களா? இறைவனோட செயல் பார்த்தீங்களா? இறைவன் தான் அங்கே எல்லாமே நமக்கு கொடுக்கறது, எடுக்கிறது எல்லாம் அவர் தான். அவர் எதிர்பார்க்குறது என்னங்கன்னா, மானிடன்னா மனுஷனாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. வச்சுட்டுங்களா? ஓகே, பாய்.